Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஒரு 10 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டினவருக்கே ஒழுகலை. 1800 கோடி போட்டு ராமர் கோயில் கட்டியிருக்காங்க, உள்ள ஒழுகுது. கட்டுமான அறிவில்லாத பொறியாளர்கள், இதான் விஷயம். இப்போ என்ன குற்றச்சாட்டு வருதுன்னா, கருவறையை கட்டும்போது எங்கிட்ட ஆகம விதியை கேட்டுக்கணுங்கிறான். அதாவது வந்துட்டு பூசாரிகளெல்லாம் கேட்டு பூசாரிக்கு ஏண்டா கட்டணம் கட்டுறவனுக்கே ஒன்றும் தெரியல, தண்ணி கொடுக்குது. பூசாரிக்கு என்ன புளியங்காயா கொடுக்க தெரியும்? ஆகம விதிப்படி சிற்பங்களையோ கோயில் நிர்மாணங்களையோ மறுசீரமைப்பு பண்ணக்கூடாது. நாட்டுக்கு மிகப்பெரிய பேரழிவு வந்துடும். இப்போ இதை வந்துட்டு ஒரு அபசகனம் மாதிரியே எடுத்துக்கலாம். பராமரிப்பதாக இருந்தால் நீர் ஒழுகிட்டே இருக்கும். இதை மீண்டும் மறுசீரமைப்பு தொடவே கூடாது. அப்படி தொட்டால் கோயிலை இடித்து கட்டுவதற்கு சமம். இதற்கு லார்சன் டூப்ரோ, எல்என்டி, டாடா கன்சல்டன்சி, ஐஐடி இத்தனை தொழில்நுட்பங்களையும் வழங்கி இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில். ஆனால் ஒரு வருடம் கூட தாக்கு பிடிக்க முடியாத கட்டிட கலைகள் என்பதுதான் இப்போ புகழ்பெற்ற ராமர் கோயில் கட்டிய அகமதாபாத்தை சார்ந்த சோம்புரா குடும்பம். முட்டா பையனை தண்ணியிலேன்னு போர் போடுறான். போர் போட்டால் மணல் போயிட்டே இருக்கு. 500 அடி மணல் போகுது. அவன் எப்படி கட்டியிருக்கான்னா, தொழில்நுட்பம் சுனாமியோ நிலநடுக்கமோ வந்தால் இந்த கட்டடம் இடிஞ்சு விழுகாது. என்ன ஆகும்? ஒரு மாதிரி மணல் பேலன்ஸ் பண்ணி. இது எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் தெரியுமா? இப்படி எத்தனையோ அற்புதங்கள்லாம் உள்ள விஷயங்கள்லாம் தமிழர்களுடைய மரபில் இருக்குது. ஆனால் இந்த தமிழ் மரபுக்குள்ள இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கான தொழில்நுட்பங்களை கேட்டு கூட பெறவில்லை. எந்த கும்பல்? இந்த அகமதாபாத் கும்பல். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு மக்கா, கிறிஸ்தவர்களுக்கு வந்துட்டு ரோம் அப்படிங்கிற மாதிரி அயோத்தியை கொண்டுட்டு வரணுங்கிற முயற்சியில் தான் அந்த ராமர் கோயிலை வந்துட்டு மோடி அவர்கள் உருவாக்குனார். அது தோல்வி அடைஞ்சிச்சு. ஆகாயமணியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏரியாவில் ஒருத்தர் குடிசையில் இருந்தார். அதுக்கப்புறம் கடனை உடனே வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிட்டார். நல்லா கான்க்ரீட்லாம் போட்டு நல்லா கட்டிட்டார். இந்த 2 வருஷமாக அவருக்கு வந்துட்டு மழை காலம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒழுகல் பிரச்சனைலாம் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருக்கார் சார். ஒரு 10 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டினவருக்கே ஒழுகலை. 1800 கோடி போட்டு ராமர் கோயில் கட்டியிருக்காங்க, உள்ளே ஒழுகுது. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை, இதனுடைய அடிப்படை தவறுகளே இந்து மத வேத விற்பனர்கள். அடிப்படை தவறுகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கு சொந்தக்காரர்கள், சிற்பக்கலைகளுக்கு சொந்தக்காரர்கள், ஸ்தாபதிகள்னால் நீங்கள் கோபுரங்களை கட்டுகிறவர்கள் அத்தனை பேருமே தமிழ் மரபில் வந்தவர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க நீங்கள் இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய அங்கோர் வாட் சிற்பங்களை கூட தமிழ் மரபில் வந்தவர்களால் தான் கட்ட முடியும். இதுதான் ஆண்டாண்டு காலமாக கடைபிடிக்கப்படுகிற நடைமுறை. ஆனால் ராமர் கோயிலில் இந்த நடைமுறை கடைபிடிக்கப்படவில்லை. தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். தமிழ் வார்த்தை புறக்கணிக்கப்பட்டது. தமிழ் அகராதி, தமிழ் இலக்கியம் கொளுத்தப்பட்டது. இதில் கோயில் ஆகம விதிப்படி அனைவருக்கும் தெரியும். ஆனால் சிற்பக்கலை என்பது பலாயிரம் ஆண்டுகளாக உலகத்திலேயே தமிழர்களால் மட்டுமே கடைபிடிக்கப்படுகிற ஒரு மரபு. உதாரணத்திற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில் இன்று வரை எந்த விதமான சிதிலங்களை அது தாக்கு பிடித்து நிற்குது. ஆனால் ஒரு 2 வருடம், 1 வருடம் கூட தாக்கு பிடிக்க முடியாத கட்டிட கலைகள் என்பது தான் இப்போ புகழ்பெற்ற ராமர் கோயில் கட்டிய சோம்புரா குடும்பம். அகமதாபாத்தை சார்ந்த சோம்புரா குடும்பம். சந்திரகாந்த் 15 தலைமுறைகள் நீங்கள் கோயில் கட்டுவதாக இவர்களுக்கு தொழிலாம். சோமநாதபுரம் ஆலயம், டெல்லி அக்சர் தம் ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதற்கு
லார்சன் டூப்ரோ, எல்என்டி, டாடா கன்சல்டன்சி, ஐஐடி இத்தனை தொழில்நுட்பங்களையும் வழங்கி இருக்கிறது. இத்தனை தொழில்நுட்பங்களையும் வழங்கிய பிறகு ஐயர் வந்து பார்த்தா, பூசாரி தலைமை குருக்கள் வந்து பார்க்கும்போது முழங்கால் தண்ணி நிற்கிது எங்கள் கருவறைக்குள். அப்போது இந்த கோயில் குடவரை கட்டுவது என்பது இவர்களுக்கு இயல் முனைய அளவு கூட இவர்களுக்கு அந்த அறிவு அவர்களுக்கு பஞ்சம். இது அப்படி தான் எடுத்துக்கணும். என்ன காரணம்னா, இதில் நிறைய பல ஆயிரம் கோடி பணங்கள் கொட்டி கொடுக்கப்பட்டது. இதில் எல்லா பொருட்களுமே எங்கேருந்து போச்சுன்னா தமிழ்நாட்டிலிருந்து தான் போயிருக்கு. உதாரணத்திற்கு 40 கிலோ வெள்ளி செங்கல், 40 கிலோ அடித்தளம் பூரா செங்கற்களை வெள்ளியால் உருக்கப்பட்டு அடித்தளம் உருவாக்கப்பட்டது. அதே போல் 650 கிலோ கொண்ட வெண்கல மணி நாமக்கல்லில் தயாரிக்கப்பட்டது. ஏன் அகமதாபாத்தோ, ராஜஸ்தானோ, பிகானீரோ, ஜெய்ப்பூரோ, காந்தி நகரோ, சூரத்தோ ஏன் அங்கெல்லாம் தயாரிக்கலை? அது தயாரிப்பதற்கான தொழில்நுட்பமும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எங்கே இருக்கான்? தமிழ்நாட்டில் தான் இருக்கான். கும்பாபிஷேகத்துக்கு 12 ஆலய மணிகளும் 36 பிடிமணிகளும் எங்கேருந்து போச்சு? தமிழ்நாட்டிலிருந்து தான் போச்சு. 10,000 செப்பு தகடுகள், எதை? செங்கற்களை இணைப்பதற்கு தேவையான செப்பு தகடுகள் தமிழ்நாட்டிலிருந்து தான் போச்சு. 2 லட்சம் செங்கற்கள் இந்தியா முழுக்க சேகரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த 2000 செங்கற்கள் எங்கேருந்து போச்சு? அதிகமாக தமிழ்நாட்டிலிருந்து தான் போச்சு. நீங்கள் அத்வானி ரத யாத்திரை, பாபர் மசூதி இடிப்பு, ராம ஜென்மபூமி கட்டி முடிப்பு, இது எங்கே ஆரம்பித்தாருன்னா, நீங்கள் கேரளாவுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் செங்கல் யாத்திரையே நடக்கலை. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத், இதுதான் இந்தியாவினுடைய 5 மாநிலங்களில் தான் இந்த 2 லட்சம் செங்கல் கொடுத்துருக்கான். மீதி மாநிலங்கள்லாம் 2000 செங்கல் கூட வந்து சேரல. வடகிழக்கு மாகாணங்களுக்கும் செங்கலுக்கும் சம்மந்தமே இல்லை. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், ஒரிசா, மேற்கு வங்காளம், ராமஜென்ம பூமி அரசியலே அங்கே எடுபடலை. வேறு கேரளாவுக்குள்ளே ராமஜென்ம பூமியே போக முடியாது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள் தான் இந்த 2 லட்சம் செங்கலையும் கொடுத்துருக்கான். கரசேவர்கள் திரட்டப்பட்டது எங்கே? இந்த 4-5 மாநிலங்கள் தான். அத்வானி மீது வழக்கு போட்டது எங்கே? இந்த 4-5 மாநிலங்கள் தான். அப்போது இவர்களுக்கு இந்த ராமஜென்ம பூமி மேல்தளம் ஒழுகுது, மேல்தளம் நீர்பிடிப்பு பகுதி, நீர் வெளியேற்றுவதற்கான தொழில்நுட்பம் இல்லைங்கிறான். நம்ம ஊரில் திருமண பக்கமெல்லாம் கோயிலாக இருக்குது, எங்கேயுமே கருவறைகளும் தண்ணி ஒழுகலை. இந்த கோயில்கள் பூரா கட்டப்பட்டு எத்தனை ஆயிரம் வருஷம் ஆச்சு? 1000 வருஷத்துக்கு முந்தி தான். 1000 வருடங்களுக்கு முன்பு கோயில் கட்டியிருக்கான்னா அவன் அதற்கு முன்பு எத்தனை 1000 வருடம் அந்த தொழில்நுட்பத்தை அவன் வச்சுருந்துருக்கணும். ஒரு 5000 வருஷத்துக்கு முந்தைய இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருப்பானா? நிச்சயமா. தஞ்சை பெரிய கோயிலில் நீங்கள் முட்டாள்கள், அடி முட்டாள்கள் என்ன பண்ணுறான், போர் போடுறான் தண்ணி வேணும்னு. நீங்கள் இது போன்ற அரிய வகை வரலாற்று சான்றுகள் இருக்கிற இடங்களில் எதையும் வந்து பழுதாக்கக்கூடாது. முட்டா பையனை தண்ணியிலேன்னு போர் போடுறான். போர் போட்டால் மணல் போயிட்டே இருக்கு. எத்தனை அடி? 500 அடி மணல் போகுது. அப்போ மணலுக்கு இந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லையே. எப்படி ஆற்று மணல் உள்ளே போயிருக்குன்னு பார்த்தா அவன் எப்படி கட்டியிருக்கான்னா, தொழில்நுட்பம் சுனாமியோ நிலநடுக்கமோ வந்தால் இந்த கட்டடம் இடிஞ்சு உழுகாது. என்ன ஆகும்? மணல் பேலன்ஸ் பண்ணிக்கும். இது எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் தெரியுமா?
இந்த தொழில்நுட்பத்துக்கு முன்பு உலகத்தில் நீரை தேக்கி வச்சு தான் அணை கட்டியிருக்கான் உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லுநரும். ஓடுகிற நதியை தடுத்து அணை கட்டிய ஒரே ஒரு தொழில்நுட்பம் தஞ்சை தொழில்நுட்பம் தான், கல்லணை தான். என்ன பண்ணுறான், அதாவது பாறைகளை கொண்டு வந்து உடைத்து, கற்களாக உடைத்து ஓடுற தண்ணியில் போடுறான். தண்ணியில் போட்டால் அந்த நீரின் ஓட்டத்திற்கு அந்த கருங்கல் நீங்கள் அடித்தளத்தில் போய் ஒரு 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 அதாவது மணல் எங்கு எதுவரை இருக்கோ அது வரைக்கும் அந்த கல் நீர் ஓட்டத்தில் இறங்கிட்டே இருக்கும். எங்கே அடர்த்தியான மண் இருக்கோ அங்கே நின்று அதிலிருந்து கட்டிடம் கட்ட ஆரம்பிக்கிறோம். இப்படி பல வரலாற்று தொழில்நுட்பங்களை தன்னுடைய பட்டறிவால் கண்டுபிடிச்சவன் தான் தமிழன். ஆனால் இப்போ ராமர் கோயில் கட்டுவதற்கு பல தொழில்நுட்பங்கள், ஐஐடி, டாடா கன்சல்டன்சி, லார்சன் டூப்ரோ, ஒன்றுமே நடக்கலை. என்ன நடந்ததுன்னா, இப்போ 235 அடி அகலம், 360 அடி நீளம், 160 அடி உயரம், உலகின் 3வது இந்து ஆலயம், முழங்கால் தண்ணி இருக்கக்கூடிய ஆலயம். இந்த கட்டடம் கட்டுவதற்காக ஏறக்குறைய ஒரு 3000 பேர் முழுக்க புனிதமாக நோன்பு இருந்து இந்த கட்டடத்தை கட்டுவதற்காக பெருமுயற்சி எடுத்துக்கொண்டதாக சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, இந்த கோயில் கட்டுமானத்திற்கு போதிய கட்டுமான அறிவில்லாத பொறியாளர்கள், இதான் விஷயம். கோயில் கட்டுவதற்கு தேவையான பொறியியல் தொழில்நுட்பம் தெரியாத கட்டுமான விற்பனர்கள், வேத விற்பனர்கள். அவனுக்கு இன்ஜினியரிங் தெரியாது, என்ன தெரியும், போலியா மந்திரம் ஓதுவான். போலியா இப்போ என்ன இப்போ இதில் என்ன குற்றச்சாட்டு வருதுன்னா, கருவறையை கட்டும்போது எங்கிட்ட ஆகம விதியை கேட்டுக்கணுங்கிறான். அதாவது வந்துட்டு பூசாரிகளெல்லாம் கேட்டு, பூசாரிக்கு ஏண்டா கட்டடம் கட்டவனுக்கே ஒன்றும் தெரியல, தண்ணி கொடுக்குது, பூசாரிக்கு என்ன புளியங்காயா கொடுக்க தெரியும்? அப்போது இவர்களுடைய அடிப்படை அறிவுங்கிறது இதுதான். ஆகமம் என்றாலே, ஆகமம் ஆன்மீகனால அது பொய்களின் அஸ்திவாரத்தில் கட்டப்படுவது. பால் கடலில் பள்ளி கொண்டான் ராமன் நாராயண, பால் எங்கே இருக்குது, பால் கடல், அதில் எங்கே பள்ளி கொள்ள முடியும்? அப்போது ஒரு மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவது தான். தப்பெல்லாம் தண்டனை கடவுள் கொடுப்பான்னா, நீதிமன்றம் கொடுக்குறதே தப்பிச்சுட்டு போயிடுறான், கடவுள் எங்கே கொடுப்பாரு? அப்போது இதில் அதிகமாக என்ன கலக்கப்பட்டிருக்குன்னா, தொழில்நுட்பத்திற்கு பதிலாக ஆன்மீகமும் ஆகம விதிகளும் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக ட்ரைனேஜ் சிஸ்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார். அந்த பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுற அந்த ஒரு நிலை வரும்போது அந்த பால் வழிஞ்சு ஓடுறதுக்கான சிஸ்டமே இல்லை. இப்போ இங்கே இந்த மாதிரி அர்ச்சகர்கள்ட்ட கேட்டிருந்தா நாங்கள் கரெக்டாக சொல்யூஷன் சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு இன்ஜினியருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அர்ச்சகர்கள் எப்படி சொல்லிட முடியும்? இல்லை எப்படி ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லாமல் 1800 கோடி செலவு பண்ணியிருக்க முடியும்? இல்லை, அதாவது என்னென்னா, நான் முதல்லயே சொல்லிட்டேன், இவர்கள் ஆலயம் கட்டுகிற தொழில்நுட்பமோ அறிவோ இல்லாதவர்கள்ட்ட இந்த வேலை கொடுக்கப்பட்டது. சார், நீங்கள் எல்என்டி ஒரு 150 வருஷ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஆனால் அங்கே பொறியாளராக இருக்கிறவன் எந்த விதமான, அதாவது கோயில் கட்டுமான சம்பந்தமாக அறிவில்லை. அவன் இன்ஜினியருக்கு அல்ல, அவன் பொறியாளர் அல்ல. இது பரம்பரையாக வர்றது. அப்போது இது போன்ற எந்த சிற்பங்கள் பற்றிய எந்த அறிவும் எங்கே ராமர் கோயில் பயன்படுத்தப்படவில்லை. ஏன்? தமிழனா அது தமிழன் பக்கம் போயிடக்கூடாது. தமிழன்னு சொல்லிட்டு எல்லாம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டதனுடைய விளைவு தான் நீங்கள் எல்என்டி, ஐஐடி, டாடா கன்சல்டன்சி அவ்வளோ பேரும் கட்டி உள்ள பால் அபிஷேகம் பண்ணுவான், நெய் அபிஷேகம் பண்ணுவான், இளநீ அபிஷேகம் பண்ணுவான். அது எங்கே போகுது? அப்போ இது பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லை. இதுதான் இந்த ராமஜென்ம பூமியினுடைய பெரிய தோல்வி.
இப்போ இது இடிச்சிட்டு மறுபடி கட்டுறதா? இல்லை ஒரு ஆகம விதிப்படி சிற்பங்களையோ கோயில் நிர்மாணங்களையோ மறுசீரமைப்பு பண்ணக்கூடாது. நாட்டுக்கு மிகப்பெரிய பேரழிவு, மிகப்பெரிய பேரழிவு வந்துடும். அப்போ இதை வந்துட்டு ஒரு அபசகனம் மாதிரியே எடுத்துக்கலாம். அதுதான் வேற. இது நீங்கள் அபசகுனம் என்பதை விட பெரிய சகுனம். இப்போ இந்த கோயிலை பராமரிப்பதாக இருந்தால் நீர் ஒழுகிட்டே இருக்கும். இதை மீண்டும் மறுசீரமைப்பு தொடவே கூடாது. அப்படி தொட்டால் கோயிலை இடித்து கட்டுவதற்கு சமம். நீங்கள் உள்ள ஏதாவது ரத்தம் சிந்தினால், நீங்கள் ஏதாவது அடிதடி சண்டை வெட்டு குத்து, கோயிலுக்குள்ள ஆகம விதிகள் அத்தனை கெட்டு போயிடும். மீண்டும் கோயில் கட்டியதை போல் கும்பாபிஷேகம் பண்ணணும். பல இடங்களில் நீங்கள் ஆகம விதி மீறப்படுகிறதுனா அது ஜீரோவுக்கு வந்துடும். ஜீரோவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? மீண்டும் கும்பாபிஷேகம் பண்ணணும். அப்போ ஒரு காலம் இப்போ வந்துட்டு சீரமைப்பு பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க, பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ண மாதிரி திருப்பி முதல்லேருந்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணி எல்லா மனிதர்களையும் கூப்பிட்டு வச்சு ஏதாவது விழா பண்ணுவாங்களோ? அதுதான், அது அப்படி தான் நடக்கணும். அதே ஒரு பெரிய சகுனம். அது கும்பாபிஷேகம் என்பது இப்போ பெரிய கோயில்களில் 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கும்பாபிஷேகம். மற்ற சின்ன கோயில்களுக்கு 10 வருடம். இதெல்லாம் 25 வருடம் 50 வருடம் கொடுக்க தான் கும்பாபிஷேகம் பண்ணணும். இது 2 வருஷத்துலேயே பண்ணால் இதுக்கு பேர் கும்பாபிஷேகம் அல்ல. இதுக்கு பேர் நீங்கள் சத்ரு சம்ஹார யாகம், எதிரியை அழிஞ்சு போகிறதுக்கு செய்கிற யாகத்தை போல இந்த யாகமும் பொருள்படும். அப்போ யாருடைய பாவம் இங்கே தேங்கி நிற்கிது? யாருடைய பீடை இங்கே தேங்கி நிற்கிது? இப்படி ஒரு விமர்சனம் வரும். அப்போது 5 வருட காலம் இப்படி மழை நீர் தேங்குவது, மழை நீர் வடிவது, மழை நீர் ஒழுகுவது, சிற்பங்களை பூரா இடம் மாற்றுவது, சிற்பங்களை பூரா இடிப்பது, பழுதடையாமல் நீங்கள் எடுக்கவே முடியாது. உடச்சி தான் எடுக்கணும். எதை? கோபுரத்தை உடச்சி தான் எடுக்கணும். கோபுரங்கள் சிதைக்கப்படும். நீங்கள் அந்த காலத்தில் இப்போ படையெடுப்பு வந்தால் உடைச்சிருவான். பிரிட்டிஷ்காரன் உடைச்சிருக்கான், பிரெஞ்சுக்காரன் உடைச்சிருக்கான், போர்ச்சுகீஸை உடைச்சிருக்கான், உள்ளாந்தரை உடைச்சிருக்கான், முகலாயர் உடைச்சிருக்கான். இப்படி எல்லாருமே உடைச்சி சிதிலமாய் பல கோயில்கள் சீரழிஞ்சே போச்சு. இப்போது ராமர் அவர்களை வந்துட்டு மோடி கூப்பிட்டுட்டு போய் வந்துட்டு அங்கே உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு படம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் எல்லாமே வந்துட்டு தப்பாக போயிடுச்சு. ராமரையே மோடி அவர்கள் எப்படி கூப்பிட்டு போக முடியும்? அதாவது ராமர் தான் மோடிக்கு வழிகாட்டணும், எப்படி ரிவர்ஸாக நடக்குங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல, அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்கே. இல்லை, அதாவது இதெல்லாம் வந்து ஆகம விதிப்படி மோடிக்கு சொல்லப்பட்டது எதையுமே மோடி பின்பற்றலை. ஆனால் இந்த கட்டுமானத்துக்கு இந்த லார்சன் 2 ப்ரோவோ பாலம் கட்டலாம், அதே விழுந்துருது. ரோடு போடலாம். ஆனால் கோயில் கட்ட பணியில் எல்என்டியோ டாடா கன்சல்டன்சியோ ஐஐடியோ இது வரைக்கும் கட்டினதே இல்லை. இப்போ இந்த குடும்பத்தை சொல்கிறான், குஜராத் குடும்பம், சோம்புரா குடும்பம், சந்திரகாந்த், இவர் இப்போ இருக்கிற கோயிலை கட்டியிருக்காரே தவிர இவருடைய தொழில்நுட்பத்துக்கு தெரிஞ்சு கோயில் கட்டியிருக்காரே தவிர பழங்கால கட்டிட கலை, கோபுரக்கலை இவருக்கு தெரியாது. இவரை பொறுத்த வரைக்கும் ஆகம விதி தெரியும், ஆன்மீகத்தை பற்றி தெரியும், ஆனால் கட்டடக்கலை தெரியாது. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு மக்கா, கிறிஸ்தவர்களுக்கு வந்துட்டு ரோம் அப்படிங்கிற மாதிரி அயோத்தியை கொண்டுட்டு வரணுங்கிற முயற்சியில் தான் அந்த ராமர் கோயிலை வந்துட்டு மோடி அவர்கள் உருவாக்குனார். அது தோல்வி அடைஞ்சிருச்சோ? நீங்கள் இப்போ வர்ற நீங்கள் மக்காவை எவனும் விமர்சனம் பண்ணுறதே இல்லையே, வட்டிக்கான எவனும் விமர்சனம் பண்ணுறதே இல்லையே. ஏன் விமர்சனமே இல்லை? இப்போது நீங்கள் மக்காவுக்கு போனவர்கள்லாம் வெப்பசலனத்தில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறான். இது மக்காவினால் ஏற்பட்ட விஷயம் இல்லை, இது இயற்கை சீற்றம். மழை வந்தால் சாவான், வெள்ளம் வந்தால் சாவான், வெயில் வந்தால் சாவான், அதுதான். ஆனால் அந்த மெக்காவுக்கு உள்ள இது வரைக்கும் எந்த விமர்சனம் வந்ததில்லை. மெக்கா மதீனா 2 கட்டிடங்களுமே
நீங்கள் இது போன்ற எந்த விமர்சனமும் வராமல் பார்த்து பார்த்து கட்டப்பட்டது. இத்தாலியில் வத்திக்கன் அரண்மனை இருக்குது, அது இதே போல் தான். ஆனால் நீங்கள் உலகின் 2வது கோயில், 3வது கோயில், முதல் கோயிலாம் சொல்லுகிற அயோத்தி கோயில் எவ்வளவு கவனம் எடுத்திருக்கணும். ஆனால் இதுதான் இந்த இந்து மதங்கிற செட்டப்பே இதுதான். ஆன்மீகம் ஆகமம் இரண்டுமே உயிர் இருப்பதில் மட்டும்தான் கட்டிடங்கள் நிலைபெறும். நீங்கள் அங்கே ஒரு வார்டு கட்டி வச்சுருக்கான், எப்போ இங்கேருந்து மண் செங்கல் தொழில்நுட்ப கலைஞரெல்லாம் கொண்டு போய் இன்றைக்கு வரைக்கும் அது குறைய சொல்லி எத்தனை ஆயிரம் வருஷம் ஆச்சு. ஏன்னா அவர்களுக்கு கட்டிடக்கலையில் ஸ்தாபதிகள் தேர்வு செய்கிறவன் தேர்வு செய்வான், சிற்பம் கட்டுறவன் சிற்பம் கட்டுவான். இது ரெண்டுமே பரம்பரையே வழி வழி வந்தது. இது 1000 வருடம், 2000 வருடம், 3000 வருடங்கள் இந்த சிற்பக்கலையை நீங்கள் இந்த தமிழ் சமூகம் மரபணைப்பில் கடத்தி வச்சுருக்கு. இப்போ ஒரு 1800 கோடியில் இந்த கோயில் உருவாகி இருக்குல்ல, உண்மையிலே அவ்வளோ பணம் செலவழிக்கப்பட்டிருக்குமா, இல்லை எங்கேயாவது ஏதாவது இடத்துல ஊழல் நடந்திருக்குமா? இல்லை, இதில் அதாவது எல்என்டி கட்டுமான நிறுவனங்கள் அவன் ஒரு 40% இல்லாமல் எதையும் செய்யவே மாட்டான். 1800 கோடினா 8 32 4 ஒரு 700 கோடி ரூபா அவன் எடுத்திருப்பான். 700 கோடி ரூபா 40% நம்ம எதுவும் செய்ய மாட்டான். 700 கோடி அப்படின்னா வந்துட்டு கட்டுமானத்துக்கு இல்லாமல் அவருடைய ஊதியம் மாதிரியான ஒரு நிலை, அதாவது அவங்களுடைய பங்கு. ஆமாம் 40% எடுத்திருப்பான். 40% எடுத்திருப்பான். 40% வேணும் உயர்த்தி தான் கொடுத்துருப்பாங்க. 40% என்பது இந்த எல்என்டி நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட கையூட்டு. ஒரு 700 கோடி போயிருக்கும் அப்படின்னா மிச்சம் இப்போ 1100 கோடி தான் இருக்குது இப்போ. ஆமாம், 1000 கோடி தான் அந்த கட்டுமானம். இந்த கட்டுமானத்துக்கும் நிறைய அன்பளிப்பு கொடுக்கப்பட்டது. பல 1000 கோடி ரூபாயும் அன்பளிப்பால் பெறப்பட்டது. 2 லட்சம் செங்கல் அன்பளிப்பால் பெறப்பட்டது. நீங்கள் செம்பு தகடுகள், நிறைய தொழிலதிபர்கள் தங்களுடைய பங்கு அதில் இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, நிறைய செங்கற்கள் வெள்ளியில் செம்பில் கொண்டு போய் தானமாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு அடித்தளத்தில் செம்புகள் வெள்ளிகள் செங்கற்களாக அடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே அந்த கோயில் மீது உள்ள பக்தியால் செய்யப்பட்டது. ஆனால் இது எல்லாமே ஆகம விதிப்படி தான் இவர்கள் அதை கடைபிடித்திருக்கிறார்களே தவிர கட்டிடக்கலை, அதாவது டெக்னாலஜிஸ் பயன்படுத்தவே இல்லை. அதுதான் நீங்கள் கட்டி முடித்த உடனேயும் நீங்கள் இப்போ சில கோயில்களில் உச்சி பூசை வரும்போது சாமி மேலே வெயில் அடிக்கும், ஆனால் இந்த தண்ணி ஒழுகாது. எத்தனையோ அற்புதங்கள் இருக்குது. கோயில் வளாகத்துக்குள்ளேயே நீரூற்று எப்பவுமே சுரந்துகிட்டே இருக்கும். இப்படி எத்தனையோ அற்புதங்கள்லாம் உள்ள விஷயங்கள்லாம் தமிழர்களுடைய மரபில் இருக்குது. ஆனால் இந்த தமிழ் மரபுக்குள்ளே இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கான தொழில்நுட்பங்களை கேட்டு கூட பெறவில்லை. எந்த கும்பல்? இந்த அகமதாபாத் கும்பல். சார், ஒரு கியூரியாசிட்டியாக கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் பண்ணவே கூடாது, சீரமைப்புலாம் பண்ணவே கூடாது, அது ஒரு அபசகனமான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது, ஒரு கால் இப்படியே இவங்க தட்டி இது ஒரு 5 வருஷம் மெயின்டைன் பண்ணிடுறான்னு வைங்களேன். அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி மாற்றம் வரும் இல்லையா? வந்ததுக்கப்புறம் இந்த ராமர் கோயிலை காங்கிரஸ் திருப்பி அதை பராமரிக்குமா, மெயின்டைன் பண்ணுமா அப்படிங்கிற அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நம்ம ஓமண்டோராரே சட்டசபை ஆகணும்னு சொல்லி பார்த்தோம், ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த நிலை ராமர் கோயிலுக்கு வருமா? இல்லை, அதாவது பிஜேபி காலத்திலே வந்துருச்சு. இது நீங்கள் காங்கிரஸ் காலம் தான் பார்க்க வேண்டியதில்லை. இப்போது யூபியில் ஒரு பிஜேபி எதிர்ப்பு அரசியல் தான் ஓடிட்டுருக்கு யூபியிலே. ஏன்னா தலித்துக்கள், முஸ்லீம்கள், யாதவ் 3 பேரும் பிஜேபிக்கு எதிராக இருக்காங்க. அதில் தான் இப்போ அவர் 80 பாதிக்கு மேலே அகிலேஷ் யாதவ் ஜெயிச்சிருக்கார். அதே போல் அவர் எதிர்பார்க்காத 20 சீட் எங்கே கிடச்சிருக்குன்னா ஒரிசாவில் கிடச்சிருக்கு. அவர் இப்போது ஜெய் ஸ்ரீராம் என்பதை விட ஜெய்
ஜெகநாதருங்கிறார். ஏன்னா இப்போ மோடி ராமரை கைவிட்டார், ராமர் மோடியை கைவிட்டார். இதனுடைய விளைவு நீங்கள் பிஜேபி ஆட்சி காலத்திலேயே ராமர் கோயில் அரசியல் என்பது ராமர் கோயில் அரசியல் மோடி அரசியலாக பார்க்கப்படுது. குறிப்பாக வந்துட்டு ராமர் கோயில் அரசியல் வந்துட்டு ஒரு செல்லாத காசாகவே மாறிடுச்சுல அந்த அரசியல். அதான் மோடி அரசியலாகவே பிஜேபிக்குள்ளே பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம் என்னென்னா மோடிக்கு ஆர்எஸ்எஸ் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்குது. 2025 ஆர்எஸ்எஸ்னுடைய 100ஆண்டு விழா. ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டது பார்ப்பனர்கள், அதுவும் மகாராஷ்டிரா சிற்பவன் பார்ப்பனர்களுக்காக பார்ப்பனர்களே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நாக்பூர் ஆர்எஸ்எஸ் தலைமை மோகன் பகாவத் இருக்கக்கூடிய அந்த தலைமை மகாராஷ்டிராவை சேர்ந்த சிற்பவன் பார்ப்பனர்கள் ஒரு பிரிவு. கட்காரி, மகாராஷ்டிரா துணை முதல்வர் பட்னாவிஸ், இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த பதவிக்கு தலைமை பதவிக்கு வரணும். கோயிலுக்குள்ளே கோயில் யார் வேணால் கட்டலாம். கோயிலுக்கு பூசாரி யார்? ஐயர் தான். கட்டின கவுண்டர் போய் பூசை பண்ண முடியுமா? முதலியார் போய் பூசை பண்ண முடியுமா? முடியாது. அதே தான் காந்தி கொலைக்கு முன்பு ஆர்எஸ்எஸில் பார்ப்பனர்கள் மட்டும்தான் சேர்த்துவாங்க. காந்தி கொலைக்கு பிறகு தான் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் இப்படிலாம் சேர்த்துனாங்க. இப்போது என்ன நடக்குதுன்னா மோடிக்கு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு தெரிவிக்குது. 25 ஒரு பிற்படுத்தப்பட்டவன் மோடி பிரதமராக இருக்கக்கூடாது. எங்களுடைய கனவு நிறைவேறுகிற நாளில் இந்த ஆர்எஸ்எஸ் யாருக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ, யாரால் ஆரம்பிக்கப்பட்டதோ அவர் தான் பிரதமராக இருக்கணும். அப்போ அவங்களும் அந்த கர்வாபசியை பண்ணுறாங்க. அப்போ ஆமாம். அப்போ கட்கரி தான் அந்த சீட்டில் இருக்கணும். அப்போ தான் 1925 சவார்கார் ஆரம்பித்த சவார்காரனுடைய நோக்கம், கொள்கை நிறைவேறியதாக அர்த்தம். இல்லைன்னா அது நிறைவேற்றப்படலைங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. அதனால் ஒரு வருட காலத்தில் மோடி பதவி விலகிட்டு யாரை உட்கார வைக்கணும்? கட்கரியை உட்கார வைக்கணும். யாரோ ஒரு சிற்பவன் பார்ப்பனரை உட்கார வைக்கணும். இதுதான் இப்போது இதுக்கான அழுத்தத்தை ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு கொடுக்குது, மோடிக்கு கொடுக்குது. மோடி என்ன பண்ணுறாரு? நான் தொடர்ந்து நீடிக்கணும்னா ஆர்எஸ்எஸ் தலைமையை மாற்றணுங்கிறார். மோகன் பகாவத்துக்கு பதிலாக சிற்பவன் பார்ப்பனர் அல்லாத ஒருவர் மோடி கை காட்டும் நபர், அவர் இப்போ தயாராக இருக்கார். இப்போது ஆர்எஸ்எஸ்க்கு மோடிக்கு இதான் சண்டை. இந்த சண்டை ராமர் கோயில் வந்து நிற்கிது. ராமர் கோயிலில் மோடி தான் பேசுகிறாங்க. அப்போ ராமர் கோயிலை நாம் புறக்கணிப்போம். ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குது? ராமர் கோயில்னால் மோடி அரசியல். அதுதான் இப்போது ராம ஜென்ம பூமி அரசியல் பேசப்படாமல் ஆர்எஸ்எஸ் தவிர்ப்பதற்கு அது ஒரு காரணம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.